தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இரண்டாம் கட்டமாக 19 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமித்திருக்கக்கூடிய விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று சூளுரைத்திருக்கிறார். விசிகவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் ஓரிரு நாட்களில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக கட்சியின் நிர்வாக வசதிக்காக 120 கட்சி மாவட்டங்களாக பிரித்து முதற்கட்டமாக 19 கட்சி மாவட்டங்களுக்கு நிர்வாகிகளை நியமித்து விஜய் உத்தரவிட்டிருந்தார். தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக மாவட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், தருமபுரி, நாகை, மதுரை உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து நேர்காணல் செய்த விஜய் இரண்டாம் கட்டமாக 19 கட்சி மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து உத்தரவிட்டார். புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்களை அங்கிருந்த தொண்டர்கள் தோள்களில் தூக்கியும் ஆரத்தி எடுத்தும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நாங்கள் வளர காலத்தில் எவ்வளோ பேர் கட்சி மாற்று கட்சியிலலாம் மாவட்ட செயலாளர் பார்த்து வளர்ந்துருப்போம். நாங்கள் இன்றைக்கி அந்த பதவியை எனக்கு வழங்கும் போது இந்த 29 ஆண்டுகளாக தளபதியோட பயணிக்கும் போது இந்த பதவி எனக்கு வழங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனந்த கண்ணீரை தளபதி அதில் விட்டுட்டேன். கவலைப்படாத நண்பா, உங்களோட எப்பயுமே நான் இருப்பேன். என் தளபதி சோல்ற தட்டி எனக்கு கொடுத்த போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தில் தான் ஆண்களுக்கு நிகரான பெண்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதுல மட்டும் இல்லாமல் அவங்களோட பாதுகாப்புக்கும் முழுமையா ஒத்துழைக்கிறாங்க. இப்படி இந்த 18 வயசுல எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நான் பேச்சாளர் அப்படி சொன்னேன். சரிம்மா உங்க வீடியோஸ் யூடியூப்ல இருக்கான்னு கேட்டாரு. இருக்குன்னு சொன்னது கண்டிப்பா நான் பாக்குறேன் அப்படி சொன்னாருண்ணா. இனி வரும் காலங்களில் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று விஜய் அறிவுறுத்தியதாகவும் மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்தனர். மக்கள் சர்வீஸ் நிறைய பண்ணிருக்கோம். அதனால நம்ம இந்த களத்துக்கே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம களத்துல போய் போராட போறோம். மக்களுக்கோசம் மக்கள் சார்ந்த பிரச்சனையை கையில் எடுக்க போறோம். தளபதி சொன்ன ஒரே வார்த்தை தான், நம்ம 2026 நம்ம இலக்கு. அதுக்கு உண்டான வேலைகளை நீங்க எவ்வளவு சீக்கிரமா துவங்குறீங்களோ துவங்கி அந்த வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஏழை எளிய மக்களுக்கு போய் நேராக கேட்ட உதவி செய். மக்களை பாரு, மக்களோட குறைகளை கேளு, குறைகளை கையில் எடுத்து மக்களை போராடுன்னு சொல்லிட்டு எங்க தளபதி சொல்லியிருக்கிறார். மீதமுள்ள மாவட்டங்களுக்கு விரைவில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜயை விசிகாவில் இருந்து விலகியவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான ஆதவ் அர்ஜுனா சந்தித்து பேசினார். பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் சுமார் 40 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா இணைய உள்ளதாகவும் கட்சியின் கட்டமைப்பை உருவாக்குவதில் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் தாவேகா கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணியாக செயல்பட உள்ளதாகவும் தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் ஜான் ஆரோக்கியசாமியுடன் இணைந்து ஆதவ் அர்ஜுனா செயல்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் பிரேம், விக்னேஷ் ஆகியோருடன் செந்தில் ராஜா.